தான் சாதனையாளர். மீன் அமிலம் தயாரிப்பு செய்து பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறைமதி கிராம வேளாண்மையாளர் எஸ் சீனிவாசன் அவர்கள் தரும் யோசனைகள். இங்கே எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க சார். நான் காலாசமுத்திரம் இருக்கிற சின்ன சேலம் பக்கம் காலாசமுத்திரத்தில் இருக்கிற கேவிகேயில் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். மீனமெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஐயா. அது மூலிமா நான் பயிற்சியை எடுத்துக்கிட்டு நான் இங்கே அது செஞ்சு நான் 3 வகையான பயிர்களை நான் சாகுபடி பண்ணேன். உளுந்து, எள்ளு, இப்போ நிலக்கடலை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. நிலக்கடலை நல்ல குரோத்து. நம்ம உரம் ஊரியா நம்ம போடும்போது என்ன மகசூல் கிடைக்குதோ அதே மகசூல் நம்ம மீன் அமில தயார் பண்ணி போடும்போது அந்த மகசூலை நம்ம எடுத்துடலாம். அது எப்படி நம்ம செய்யணுமோ, மீன் 1 கிலோ, நாட்டு சக்கரை 1 கிலோ, ரெண்டையும் நம்ம ஈவனாக போட்டு கலந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல மகசூல் இருக்கும். இதை 2 ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 நாள் நம்ம ஊற வச்சிடணும். நல்ல ஒரு டப்பில் ஊற வச்சுட்டா போதும். நம்ம உரம் ஊரியாக்கு பதிலாக இது தயார் பண்ணலாங்க ஐயா. நம்ம மீன் அமில தயார் பண்ணி ஒரு 40 நாள் நம்ம வச்சிருக்கணுங்க. 40 நாள் கழிச்சு நம்ம அதை வடிகட்டி ஒரு 100 ml நம்ம ஒரு பாத்திக்கு நம்ம ஒரு 100 ml நம்ம தண்ணியில் விடும்போது அந்த வாமடையிலேயே நம்ம விட்டுடலாங்க ஐயா. வாமடையிலே விட்டுக்கிட்டே வரும்போது நம்ம எல்லா இடத்துக்கும் அது ஈவனாக பரவிடுங்க ஐயா. நம்ம வாமடையில் விடும்போது அது எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவும் போது நம்ம உரம் ஊரியா இதுக்கு பதிலாக நல்லா ஒரு மகசூல் நல்லா கிடைக்கும். நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 1 லிட்டர் இருந்தால் போதுங்கய்யா. 1 லிட்டர் ஒரு 2 லிட்டர் இருந்தால் போதும். நம்ம ஒரு ஏக்கரை ஃபுல்லாக நம்ம உரம் ஊரியாக்க பதிலாக இதை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கலாங்க ஐயா. உளுந்துக்கு நான் உரம் போடாமல் நான் இந்த மீன் அமில ரெடி பண்ணி ஒவ்வொரு பாத்திக்கு நம்ம விடும்போது நல்ல மகசூல் கிடைக்குங்கய்யா. நல்ல மகசூல் கிடைக்கும்போது எப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் உரம் ஒரு 2 மூட்டை நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்ம மீன் அமிலம் ரொம்ப கம்மியாக பயன்படுத்தினா போதும். அதே 2 லிட்டர் பயன்படுத்தினா போதுங்கய்யா, நல்ல மகசூல் எடுத்துடலாம். நான் வெள்ளை உளுந்தா மாற்றி தான் நான் விற்பனை பண்ணேங்கய்யா. வெள்ளை உளுந்தா மாற்றி விற்பனை பண்ணும்போது எனக்கு ஒரு ஏக்கருக்குள்ள 30,000 எனக்கு அமௌண்ட் கிடைச்சிதுங்கய்யா. அதே போல் எள்ளு அப்படிதாங்கய்யா. எள்ளு இயற்கை முறையில் நான் விளைவிக்கும் போது எனக்கு எள்ளுக்கும் இதே போல் தான் உரத்துக்கு பதிலாக நான் மீன் அமில நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இதே போல் தாங்க ஐயா. எள்ளுக்கும் நல்ல மகசூல் கிடைச்சிது. 3 மூட்டை கிடைச்சிதுங்க ஐயா. ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை கிடைச்சிது. அது நல்ல லாபம். இப்போ நிலக்கடலையும் அதே போல் தாங்க நான் போட்டிருக்கேன். நிலக்கடலையும் இதே போல் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அது மகசூல் அறுவடை பண்ணும்போது தெரியுங்க ஐயா எவ்வளோ மகசூல் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை எடுத்துங்க ஐயா. இப்போ எவ்வளோ எடுப்பேன்னு நம்ம அறுவடை பண்ணும்போது தெரியுங்கய்யா. இதே போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பு ஒன்று எடுத்துக்கணுங்கய்யா. எடுத்துக்கிட்டு மீன் கழிவுகள் இருந்தால் போதும். நம்ம முழு மீன் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. மீன் கழிவுகள் இருந்தால் போதும். கழிவுகள் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நாட்டு சக்கரை 1 கிலோ 50 ரூபா தாங்க ஐயா. நாட்டு சக்கரை 1 கிலோ 50 ரூபா. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உரம் ஊரியா வாங்குற அந்த செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய செலவு ஒரு 500 ரூபாக்குள்ள தாங்க ஐயா இருக்கும். அதுக்கு மேலே போகாது. நம்ம உரம் ஊரியா வாங்கினீங்கன்னா இப்படி இருந்தாலும் ஒரு 4000 ரூபா கிட்ட போகும். நம்ம ஒரு 500 ரூபாயிலே ஒரு ஏக்கரை நம்ம அதிகமான மகசூல் நம்ம எடுத்துடலாம். இது எப்படி நம்ம செய்கிறேன்னு செய்முறை விளக்கம் உங்களுக்கு நான் காட்டுறேங்க ஐயா. இதாங்க ஐயா மீன் கழிவுகள், மீன் குடல், மீன் சிடில் இதெல்லாம் நம்ம போடுறோம். ஒரு லேயர் கீழே அப்ளை பண்ணுறோங்கய்யா. ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நாட்டு சர்க்கரை அதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணுறோங்கய்யா. மீன் கழிவுக்கு ஒரு லேயர் போட்டுருந்தோங்கய்யா. அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை ஒரு லேயர் போட்டுருந்தோம். அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு படலம் மீன் கழிவுகள் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் நாட்டு சர்க்கரை அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம். கையாலையும் கிட்டலாம் எல்லாம் அதிகமான குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு குச்சியால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ மீன் கழிவு, 10 கிலோ நாட்டு சர்க்கரை இதே போல் லேயர் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கய்யா. 2 படலமாக போட்டுக்கிட்டே வரணும். தண்ணி கலக்கக்கூடாதுங்கய்யா. தண்ணி கலக்காமல் செய்யணும். இதில் தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாது. மீனில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும். இப்படி மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையால் நல்லா கிண்டும். நல்லா கையால் நல்லா கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணுங்கய்யா. சர்க்கரை மீன் கழிவு 2 நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்படி நல்லா கிண்டி வச்சிட்டிங்கன்னா
நாட்டு சர்க்கரையும் மீன் கழுவும் ரெண்டு மிக்ஸ் ஆகியிருக்கணும். மிக்ஸ் ஆகி இது வந்து ஒரு டைட்டான மூடியை வச்சு நல்லா மூடிடணுங்கய்யா. டைட்டாக மூடி வச்சு மூடிட்டு இது நல்லா ஒரு நிழலான இடத்துல வச்சிடணும். நிழலான இடத்துல வைக்கும்போது பூனை, எலி, நாய் எதுவுமே வாய் வைக்கக்கூடாதுங்கய்யா. இது ஒரு 40 நாள் அப்படியே இருக்கணும். 40 நாள் கழித்து இப்படி நல்லா ஒரு மீன் அமிலம் தயாராகிடுங்கய்யா. இதான் நிலையம். 40 நாள் கழிச்சேன்னா மீன் அமிலம் நல்லா தேனாட்டம் இருக்கும். இது நான் ஏற்கனவே உளுந்து, எள்ளு, கடலைக்கு பயன்படுத்தின மீன் அமிலம். இப்படி தாங்க இருக்கும் இதோட ப்ராசஸ். 40 நாள் இது வந்து மூடி வச்சுருக்கணும். 40 நாள் நம்ம திறக்கக்கூடாது. திறக்காமல் வச்சுருக்கும்போது இந்த மீன் அமிலம் இப்படி தாங்க இருக்கும். தேன் வாடை வருங்கய்யா. இதுலேருந்து மீன் நாற்றம் அடிக்கவே அடிக்காது. இந்த மீன் அமிலம் மீன் நாற்றம் அடிக்காது. இப்படி தாங்க இருக்கும். மீன் அமிலம் விடும்போது ஒரு பாத்திக்கு வந்து ஒரு 100 ml விட்டால் போதும். ஒவ்வொரு பாத்திக்கு 100 ml விட்டு பாம்படையிலே அப்படி விட்டுட்டே போகலாம். தண்ணி விடும்போது தண்ணி கூட அது சேர்ந்து வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அது பரவுங்கய்யா. எல்லா இடத்துலையும் பரவும்போது அந்தந்த மூலையில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு எல்லாமே ஒரு ஊக்கமாக இருக்குங்கய்யா. ஊக்கத்தொகையாக இருக்கும். அது நல்ல வளர்ச்சி ஊக்கியாக நல்லா வளரும். வந்து நான் நடவு செஞ்சு ஒரு 15 நாள்லேயே நம்ம வந்து மீன் அமிலம் தண்ணியில் கலந்து விடும்போது அதுலேருந்து ஒரு 30 நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு முறை விடும்போது நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குங்கய்யா. நல்லா பயிர் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கூட வந்து நம்ம வேறு எந்த வகையான இடுபொருளும் நான் கலக்கலை. வெறும் மீன், நாட்டு சர்க்கரை இது ரெண்டையுமே நம்ம கலந்தா போதும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ். சீனிவாசன் அவர்களை 09884247391 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.